எழுத்தாளரும் நடிகருமான வேலராமமூர்த்தி எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக ஆதி குணசேகரன் கேரக்டரில் என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலில் நடித்தது எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம், வேலராமமூர்த்தி வேதனை அப்படிங்கிற வரிகள் தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் டாக்கு. இதை பற்றி அவரே ரொம்ப கோவத்தோடு பேசியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப் சேனல்கள் என்ன அடிப்படையில் இந்த மாதிரியான செய்திகள் போடுறாங்கன்னே தெரியல. அதெல்லாம் யார் போடுறாங்க, அதில் எதை நம்ம பொருட்படுத்தலாம் படுத்தக்கூடாதுங்கிறதும் தெரியல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. நான் இதுவரைக்கும் சீரியல் முடிஞ்சு யாருக்கும் பேட்டி கொடுக்கல. எந்த இடத்துலையும் எதிர்நீச்சல் சீரியல் பற்றி பேசவே இல்லை. இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புறது ரொம்பவும் தப்பு. இதுக்கெல்லாம் எப்படி அணை போடுறது? தொடர்ந்து பலர் இதெல்லாம் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்னோட இத்தனை வருஷம் எழுத்து வாழ்க்கையிலையும் சரி, சினிமா வாழ்க்கையிலையும் சரி, இந்த மாதிரி எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகாத ஆள், பல அனுபவங்கள் கூட இருக்கிற ஆள். இதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. என்ன உலகம் முழுக்க கொண்டு போன சீரியல் எதிர்நீச்சல். சினிமாவில் இருந்தப்போ எழுத்தாளராக இருந்ததை விட அதிக கவனம் பெற்றேன். அதே மாதிரி எதிர்நீச்சல் சீரியல் நடித்ததுக்கப்புறம் உலக தமிழ் பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சேர்ந்துருக்கிறேன். என்ன பெருமைப்படுத்தின சீரியல் இது. ஏதோ பொறாமல் காழ்ப்புணர்ச்சியில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தனால சீரியலில் நடிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தேன். திருச்செல்லும் என்னை நேரில் சந்தித்து பேசினார். அவர் ஒரு சினிமாக்காரராக இல்லாமல் அவர் என்கிட்ட பேசினப்ப அப்பா பிள்ளை உறவாக தான் அது இருந்துச்சு. எங்கள் அப்பாவோட பேர் தான் அவரோட அப்பாவோட பேர் அப்படிங்கிறத அவர் சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இயல்பிலேயே மிக திறமையான மனிதர். இந்த சீரியலில் நான் நேரடியாக வரலை. மறைந்த நடிகர் மாரிமுத்து பெரிய தடம் பதிச்ச கேரக்டர். அவர் ஸ்டைல் வேறு, என்னோட ஸ்டைல் வேறு. மக்கள் என்ன ஒப்பிடுவாங்க அப்படிங்கிற தயக்கம் இருந்துச்சு. ஆனால் நான் அந்த கேரக்டருக்கு 100% ஒரு நடிகனாக என்னோட ஒட்டுமொத்த உழைப்பையும் கொடுத்தேன். மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறாங்க. நான் எந்த ஒரு விஷயத்துலையும் சட்டுன்னு இறங்க மாட்டேன். அப்படி இறங்கிட்டா அதில் என்னோட முழு உழைப்பையும் கொடுப்பேன். அதுதான் என்னோட இயல்பு. எனக்கு வாரத்துக்கு 10 லட்சம் 12 லட்சம் சம்பளம்னு எழுதுகிறாங்க. அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தனால தான் அப்படி எழுத முடியும். சீரியலை பொறுத்தவரை ஒரு எபிசோடுக்கான சம்பளம் தான். அப்படி இருக்கும்போது வாரத்துக்கு எப்படி அத்தனை லட்சங்கள் சம்பளம் வாங்க முடியும்? என்னோட 61 வயசில் நடிக்க வந்தேன். பல கலைஞர்களை நானே உருவாக்கியிருக்கேன். எனக்குள்ளே இருக்கிற பக்குவத்தினால தான் நான் இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அதனால தான் இதை பற்றி எந்த விளக்கமும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியலில் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நல்ல கதைகள் அமைஞ்சா கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலராமமூர்த்தி அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க.